எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோட பேசின பேச்சை வைத்து அதை விஜய் கிட்ட பேரம் பேசுவதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் என்பது தவறான பார்வை. உண்மையிலேயே அது தவறான பார்வை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு பிஜேபியை ஏமாத்துற அளவுக்குலாம் அவருக்கு வல்லமை கிடையாது, செல்வாக்கு கிடையாது. உறுதியாக சொல்லணும். சிக்கல் எங்கே வருதுன்னா, அவர் பிஜேபியோட இன்னைக்கு கட்டுண்டு கிடக்கிறார். விஜய் கிட்ட பிஜேபி மாரி போகிற அளவுக்குலாம் அவரால் முடியாது. இன்னைக்கு ஆசை இருக்குது, ஆனால் முடியாது. ஆசை இருக்குது. கிவன் அ சாய்ஸ் அவர் விஜய் தான் தேர்ந்தெடுப்பார், பிஜேபி தேர்ந்தெடுக்க மாட்டார். அது எவ்வளோ டிமாண்டாக இருந்தாலும் அதுக்கு இறங்கி போவார். ஆனால் அந்த வாய்ப்பை பிஜேபி அவருக்கு கொடுக்காது. இன்னைக்கு அவருக்கு ஃபேமிலிக்குள்ளேருந்தே ப்ரெஷர் நிறையா வருது. ப்ளஸ் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தகவல், அதாவது அவர் எடப்பாடி அமித்ஷா கிட்ட பேசினது விஜய் கிட்ட பேரத்தை அதிகரிக்கிறதா என்பது தவறான பார்வை. அது முழுக்க பிளான்டட் நியூஸ். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு பிஜேபி எந்த கட்டத்தில் எந்த பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எடப்பாடி எந்த இடத்துல இருக்காருன்ற புரிதல் இருந்தாலும் இந்த வார்த்தை வராது. இவர்கள் சரியாக போய் மாட்டிக்கிட்டாங்க, நல்லா போய் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களால பிஜேபி விட்டு வெளில போக முடியாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிளாக்மெயில் பண்ணி தான் அவன் இவங்களை இழுக்கிறான். எப்படி சிவசேனா அழிச்சாங்களோ அது உறுதி. 100% உண்மை. 100% உண்மை. இன்னைக்கு பிஜேபி அங்கே பவரில் இல்லைங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுன்னா அதிமுகவில் ஒரு தொண்டம் கூட பிஜேபியோட போகணும்னு விரும்ப மாட்டேன். நான் சொல்றது சத்தியம்.